Hello friends, welcome to my Sarah Mirror Lifestyle channel. Morning இது Friday vlog, today vlog தான். மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிச்சன்லேயும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையிலே குளிக்கல. ஏன்னா எங்கள் கிச்சன் வந்து வென்டிலேஷன்ஸ் அவ்வளோ ரொம்ப வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. குளிச்சும் ப்ரோஜனம் இல்லாதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 10 o'clock இருக்கும். ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சரி, மாவு அரைக்கிறதுக்காக மாவு அரிசியில் ஊற வைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். கிச்சனுக்கு வந்திருந்தேன். அப்புறம் உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் கிரைண்டர் வந்து ரிப்பேரில் இருக்குது, சரியாக ஓடல. அதனால் ஈவினிங் தான் கடையில் கொடுத்து தான் அரைக்கணும். சரி, அதுக்கு மார்னிங்கே ஊற வச்சிடலாம், ஞாபகமாக இல்லை மறந்துடுவேன். நான் ஊற வச்சுட்டு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. சரி, டீ போட்டு அப்படியே குடிச்சிட்டு கொடுக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஏன்னா மார்னிங் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. 10:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் டீ போட்டு குடிக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. டீ குடிக்கலைன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ரெகுலராக அது பழக்கமாக இருந்துட்டு திடீர்னு கொஞ்ச நாள் விட்டு வச்சுருந்தேன், டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு டைம் டீ குடிக்கிறது. ஸோ பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருந்தது, நல்லா வந்து அடுக்கி வச்சுட்ருந்தேன். அடுக்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணிடலாம், அந்த இடத்துல தொடச்சி எடுத்தால் கொஞ்சம் காயும். ஏன்னா கிச்சனை எப்பவுமே ஈரப்பதமாக வச்சுக்கக்கூடாது இல்லையா, அதனால் எல்லா திங்ஸையும் அடுக்கி வச்சுட்ருந்தேன். நான் கிச்சனில் திங்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தப்போ சைட் பை சைட் நம்ம குட்டீஸுங்க 2 பேரும் உட்காந்துட்டு எல்லாம் சேட்டை பண்ணிட்டு விளையாட்டுருந்தாங்க. நீங்களே பார்ப்பீங்க, யாரோ மாதிரி காட்டியிருக்க பாருங்கள். ஒரே சேட்டை தான், காலையில் எழுந்திரிச்சும் சேட்டை தான் பண்ணுவாங்க, எந்த நேரமும் சேட்டை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. விளையாட்டு எல்லா திங்ஸும் ஓரளவுக்கு அடுக்கி முடிச்சுட்டேன். தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா, பாத்திரத்தை நல்லா ப்ரிப்பேராக அடுக்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அப்படி தான் குக்கிங் பண்ணும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து துடைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் அடுக்கியும் வச்சுட்டாச்சு. இப்போ டீ போட்டுடலாம். நல்லா ஒரு 10:30 ஆகிடுச்சு. டீ போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகலாம். டீ போட்டாச்சு. என்னோடய ரூமுக்கும் வந்துட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக டிவி பார்த்துக்கிட்டே குடிக்கலாம். கொஞ்ச நேரம் டீ குடிக்கிற வரைக்கும் தான், அது ஒரு 5 minutes.
அப்புறம் டிவி ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்ருந்தேன். மோஸ்ட்லி யூடியூப் தான் பார்ப்பேன். யூடியூப்பில் டைலரிங் சேனல், ஆரி ஒர்க் சேனல், அப்புறம் பூஜா ஒர்க்கு இதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஈவினிங் தான் சாமி கும்பிட்ணும். ஸோ நேற்றே பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வரும்போது பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது என்ன திங்ஸ் ஏதாவது வாங்கணுமான்னு ஐடியா பண்ணிட்டு தான் பண்ணணும். ஈவினிங் ஒரு பாயாசம் ஸ்வீட் இதெல்லாம் செய்யணும் இல்லையா சாமிக்கு படைக்கிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. சிம்பிளாக எதனா பண்ணலாமான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஐடியா இன்னும் வரல. ஸோ டைமிங் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யணும். எனக்கு வந்து டைலரிங், ஆரி ஒர்க்கு, அப்புறம் சாரீ ஸ்டோன் ஒர்க்லாம் தெரியும். ஸோ இன்றைக்கி ஒருத்தங்க ப்ளவுஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க தைக்கிறதுக்காக. ஸோ அதை கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கமோ அந்த டைமில் ஈஸியாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு டைம் ஒரு 11 ஆகிடுச்சு. ஏன்னா டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டிவி பார்த்துட்டு 11 ஆகிடுச்சு. ஸோ அதனால் சரி அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிடலான்ட்டு கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அளவு எடுத்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டைலரிங் ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸி தான். எந்த ஒரு விஷயமும் கற்றுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். நம்ம கான்சன்ட்ரேஷனோடு அதை கவனமோடு பிடிச்ச மாதிரி சந்தோஷத்தோடு நம்ம அதை இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து நம்ம எந்த வேலையும் செஞ்சாலும் நமக்கு எல்லா இதுவுமே கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இல்லை நிறைய பேர் எனக்கு கஷ்டமாக இருக்குது, வரலையே, என்னால் பண்ண முடியலையேன்னுலாம் யோசிச்சுட்ருப்பாங்க. அதை இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் கஷ்டமே கிடையாது. எல்லாமே நம்ம கற்றுக்கிற விதத்தில் தான் இருக்குது. நானும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டைலரிங் அந்தளவுக்கு கட் பண்ணுறதும் சரி தைக்கிறதும் சரி எல்லாமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. தைக்க தான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஒரு தடவை நம்ம தப்பாக பண்ணியிருந்தோம். தப்பாக தான் வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. எதுவுமே ஈஸியாக வந்துடாது. பழக தான் நமக்கு எப்பவுமே எல்லாமே ஈஸியாக இருக்கும். நானும் அப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டேன். ஈஸியாகவும் அழகாகவும் தைக்க ஆரம்பித்தேன். எனக்கு அதுவே இன்ட்ரெஸ்ட் இன்னும் என்கரேஜாகவும் இருந்துச்சு. நமக்கு தச்சு நான் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதையும் நான் திருத்திப்பேன். அது நமக்கு வந்து மோட்டிவேட்டாக தான் இருக்கும். நம்மளோட தப்பை சரி பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த வரியும் பண்ணிக்காதீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வீடியோ.